12th standard chapter 5 like example 5.12 if y equal to 4x plus c is a tangent to the circle x square plus y square equal to 9 find the c value ஒரு சர்க்கிள் மேலே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது அந்த ஃபார்மோட டேஞ்சன்ட் லைன் கொடுத்துட்டாங்க அதுக்கு இருக்கும்போது அந்த சி வேல்யூ என்னவா கொஸ்டின் இருக்குன்னு கொஸ்டின் மார்க் ஃபைண்ட் சி வேல்யூ ஃபைண்ட் பண்ண கொடுக்குறோம் ஓகே இப்போ நமக்கு ஒரு லைனும் ஒரு சர்க்கிளுக்கு நம்ம மூவ் ஆகும்போது அது கண்டிஷன் தெரியும் ஓகே ஏ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு 1 + m ஸ்கொயர் ஃபார்ம் எடுத்துரும் அப்போ ஏ ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும் எம் ஸ்கொயர் பண்ணணும் எம்னா நமக்கு ஸ்லோப் தெரியும் ஏன்னா நமக்கு ரேடியஸ் வேல்யூ அது ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரேடியஸ் சேம் தான் ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒய் லைன் எடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 4x + c நம்ம ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன நமக்கு ஒய் ஈக்குவல் டு mx + c அப்போ m வேல்யூ என்ன ஆகுது ஒய்க்கு ஒய் கரெக்ட் ஆகுது அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் கரெக்டாக m வேல்யூ 4 c வேல்யூ தெரியாது நமக்கு அதான் ஃபைண்ட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணலாம் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் 9 அப்போ ஜென்ரல் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் a ஸ்கொயர் என்ன ஆகுது 9 அப்படியே கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் × 1 + m ஸ்கொயர் a ஸ்கொயருக்கு 9 into 1 plus m க்கு 4 ஸ்கொயர் பண்ணா 16 plus 1 17 அப்போ நெக்ஸ்ட் அப்போ c ஸ்கொயர் 9 × 17 அப்போ c கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 × 17 ஏன்னா 9 ரூட் எடுக்கலாம் அதெல்லாம் டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணல ஏன் 9 ரூட் டைம்ஸ் எடுக்க முடியாது திரும்பி சிம்பிளை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணலாம் இதான் ரிசல்ட் வரும் நமக்கு இப்போ 9 ரூட் எடுத்தா 3 √7 அப்படி இருக்கு ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ சி வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 √17 தான் நமக்கு சியோட வேல்யூ ஓகே +7 வரும் -3 √7 தேங்க்யூ ஸ்டூடெண்ட்